எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டாபிக்லேயும் சில காரியங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் வேதத்தில் ஒரு முக்கியமான புஸ்தகம் யோபு. யோபுவின் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, யோபுவின் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவை குறித்து கடவுளை சாட்சி கொடுக்கிறாரு. கடைசியில் சோதனை வருகிறது, சோதனையில எல்லாம் இழந்து விடுகிறான். கடைசியில் எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொள்கிறான். இதான் நம்ம யோபுவை குறித்து எளிதாக தெரியக்கூடிய ஒரு சம்பவம். ஏன் இந்த புஸ்தகம், இவனுடைய வரலாறை வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? யோபுவை போல சோதனையை சகித்து கொண்டிருந்தால் எல்லாம் 2 மடங்கா எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும். இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? சரி, இங்கே யோபுவுக்கு ஏன் இந்த சோதனை வருது? இதுக்கு காரணம் யாரு? யோபுவுக்கு இந்த துன்பம் வர்றதுக்கு காரணம் யாரு? கடவுளா, சாத்தானா, இல்லை யோபு தான் காரணமா? அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த என்னது கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு கேள்வியாகவே இருக்குது. சிலர் என்ன சொல்வாங்க, யோபுவின் பாடுகளுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் யோபுவை சோதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, கடவுள் யாரையுமே என்ன செய்ய மாட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தவே மாட்டார். கடவுள் யாருக்குமே துன்பத்தை கொடுக்க மாட்டார். உனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக கடவுளுடைய செயல் இல்லை, சாத்தான் மட்டும்தான் மனிதனுக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியும். யோபுவின் துன்பத்துக்கு காரணம் கண்டிப்பாக கடவுள் அல்ல, சாத்தான். அங்க யோபு அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னதே போய், கொடுத்தது மட்டும்தான் கர்த்தர், எடுத்தது சாத்தான் அப்படி என்று சொல்வார்கள். இந்த செழிப்பின் உபதேசிகள் இதை சொல்வதுண்டு. இன்னொரு காரியம், யோபு தனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போது அவன் புலம்புகிறான். அவனால் சகிக்க முடியாத, அதாவது நான் இந்த வரலாற்றை பார்த்தால் நம்ம இது வேற உலக வரலாறு, பல வரலாறுகள் கேள்விப்பட்டிருந்தாலும் எந்த வரலாற்றிலையும் சம்பவிக்க முடியாத பல பல காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில சம்பவிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவன் புலம்புகிறான். புலம்பும் போது ஒரு காரியத்தை யோபு சொல்வான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படிங்கிற வார்த்தையை யோபு 3ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்றான். இப்போ இதே வார்த்தை கொண்டு அனைவரும் என்ன சொல்லுவார்கள், யோபு பயந்துட்டான், எனக்கு இப்படி ஒரு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆண்டவரை நான் நல்லா வச்சிருக்கும் போதே அவன் என்ன நெகட்டிவா திங்க் பண்ணிட்டான், நெகட்டிவா எனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தான். அவன் பயந்த மாதிரி நடந்தது. அதனால நீங்க என்ன பயப்படுறீங்களோ அது நடக்கும். நீங்க எப்பவுமே என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில நடக்கும். நீங்க பாசிட்டிவாக ஒரு அறிக்கையிட்டால் அது உங்களோட வாழ்க்கையில நடக்கும். நீங்க நெகட்டிவா ஏதாவது அறிக்கையிட்டால் அது உங்கள், ஆகவே நீங்கள் நெகட்டிவா அறிக்கையிடக்கூடாது. யோபு மாதிரி நெகட்டிவா பயப்படக்கூடாது. அப்படி பயந்தா அது நடக்கும். அதனால அப்படி சொல்லுவார்கள் உண்டு. அப்போ யோபுவோட பிரச்சனைக்கு இப்படி 3 வித விளக்கங்கள் இருக்கிறது. சரி, இந்த முதல்ல இந்த யோபு பயம் அப்படிங்கிற சொல்றவங்கள பார்ப்போம். யோபு மட்டும்தான் வேதத்தில் பயந்துருக்கிறானா அப்படின்னு பார்த்தா, யோபு என்ன பயந்தான் என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யோபு சொல்லுகிறார்கள் அல்லவா, யோபு பயந்தான், அதனாலதான் அவனுக்கு பிரச்சனை வந்தது என்று. அப்போ வேதத்துல எலியா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்தான் என்று சொல்லி. நான் இவளுடைய அவரை கொல்றதுக்கு எசபேல் திட்டமிட்டு வச்சிருக்கிறான், இவளுடைய கையினாலே என்னைக்காவது சத்து போவேன்னு சொல்லிட்டு செடிக்க மூட்டில் உட்கார்ந்து கொண்டு புலம்புறான். நான் என்ன உயிரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். அவன் பயப்பட்டான். அப்ப நான் என்னைக்கிலாவது ஒரு நாளைக்கு கையினால செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான். அப்போ அந்த லாஜிக், நம்ம பயந்த காரியம் நடக்கும் அப்படின்ற லாஜிக் உண்மையானால் எலியா உடனே செத்து போயிருக்கணும். அவன் பயந்த மாதிரி இசபேல் கையான செத்து போயிருக்கான், அப்படித்தானே? ஆனா நடந்தது என்ன, அவன் சாவையே காணவில்லை. அவன் பயந்த விஷயம் அவன் வாழ்க்கையில நடக்கவில்லை. இன்னும் நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நம்ம வேதத்துல தேடி பார்த்தால் பல இடங்கள்ல பல மனிதர்கள் இந்த சின்ன எதிர்காலத்தில் குறித்து பயந்திருக்கிறார்கள். அப்போ பயந்ததெல்லாம் அப்படியே நடக்கும் என்பது அல்ல. அதுக்காக பயப்படணும்னு நான் அவங்கள சொல்லவில்லை. பயப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால்
அப்படி பயப்படுறதுனால ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது வேதத்தின்படியான இது கிடையாது. ஆகவே பயம் என்பது இயல்பாக மனிதனுக்கு வரும். தாவீது ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்ல, நான் பயப்படுகின்ற நாளிலே கர்த்தரை உண்மை நம்புவேன் என்று சொல்லி. பயம் வந்தால் பயத்தை புறம்பே தள்ளுவதற்கு நாம் கடவுளை இன்னும் உறுதியாக நம்ப வேண்டும். சரி, இங்கே யோபு பயந்தான் அப்படின்னு சொல்ற, பயந்ததுனால தான் வந்தது அப்படின்னு சொல்றவங்க ஏன் இந்த வாதத்தை வைக்கிறார்கள் என்று சொன்னால், கடவுளை நல்லவர்களாக காட்ட வேண்டும். கடவுள் கண்டிப்பாக துன்பத்தை கொடுக்காதவர், அவர் சோதனையை தராதவர் அல்லது சோதனையை அனுமதிக்காதவர். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக அது கடவுள் காரணம் அல்ல. அப்படி என்ற அந்த உண்மை அவர்கள் சொல்லுகிற அந்த அவர்கள் நம்புகிற உண்மை என்று நம்புகிற அந்த காரியத்தை நிரூபிப்பதற்காக, அப்ப கடவுள் இந்த விஷயத்தை செய்யலைன்னா இப்போ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கு விடையாக இப்படி ஒரு பதிலை தேடி கண்டுபிடிக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல தெளிவாக என்ன சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்போ என்னது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாகி அவனைப் போல பூமியிலே ஒருத்தனும் இல்லை. இது 2 இடத்துல சாத்தானுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ சாத்தான் என்ன சொல்றான்? நீங்க அவனை சுற்றிலும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி எடுத்து வைத்திருக்கிறீங்க, அவனை செய்கிற கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதனால அவன் என்ன பண்றான்? உமக்கு பயந்து நல்லவனா இருக்கிறான். ஒருவேளை நீங்க அவனுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டா அவனே என்னது மற்ற மனிதர்களை போல உண்மை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுகிறான். இந்த காரியங்கள் 1-2 அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் அவர்கள் இந்த யோபு பயந்ததுனால தான் நடக்குது என்று சொல்லுகிறவர்கள் வாசிக்கவில்லைன்னா வாசித்திருக்காங்க. இது தெளிவாக சின்ன குழந்தைகள் வாசித்தா கூட புரியக்கூடிய சம்பவம் யோபு வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா இதையெல்லாம் விட்டு 3ஆம் அதிகாரத்துல யோபு தன்னுடைய பிரச்சனைகள்ல புலம்புகிறதுல ஒரு வார்த்தை பேசிட்டாரு. அதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு இதனாலதான் இவனுக்கு இதாச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அந்த எந்த அளவுக்கு ஒரு தந்திரம் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யோபு தேவனுக்கு பயந்தான். யோபு தேவனுக்கு பயந்தான். வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பயந்தான். எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பயம் அவனுக்கு இல்லை. அப்ப இந்த இடத்துல அவனை நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படிங்கிறத எதை வச்சு அவன் சொல்றாரு? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல விருந்து, அதாவது யோபுவின் பிள்ளைகள் விருந்து செய்வார்கள். விருந்து செய்கிற அந்த முறை முடிந்தது. ஒரு பிள்ளைகள் ஒரு வீட்டுல விருந்து நடக்கும் மாறி மாறி. விருந்து முடியும் போது யோபு செய்வான், ஒருவேளை என்னுடைய குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து என்னது அவர்களை பரிசுத்தம் பண்ணி என்னது அவர்களுக்காக பலி செலுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து அவர்களுக்காக பலி செலுத்துவான். அதை படிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழுத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை இட்டு செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு இருந்த அந்த நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்போ இதை வைத்து என்ன சொல்லுறாங்க? யோபுவுக்கு என்னது பயம், அதனாலதான் என்னது இந்த மாதிரி எல்லாம் பண்ற. அதாவது இன்னைக்கு புதிய உபதேசம் பேசுறவங்க என்னது கடவுளுக்கு பயப்படுகிறதே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேதம் பயத்தை 2ஆ பிரிக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே என்னது மாற்றப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம கடவுளுக்கு பயப்பட வேண்டாம் அப்படி இல்லை. இஸ்ரவேலர் ஜனங்கள் பயந்தது போன்ற பயம் அதுதான் கூடாது. கடவுள் அப்படின்னா சும்மா அடிச்சு போடுவாரு அப்படி அந்த பயம் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் தேவன் அவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறாரு, அவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு. அப்போ நான் எந்த தகுதியும் இல்லாத என்னை கடவுள் எவ்வளவு நேசித்து வைத்திருக்கிறார். இப்போ நான் அவருக்கு பிள்ளை என்றால் அப்போ அவர் என்னை இந்த அளவுக்கு நேசித்து வைத்திருக்கிறார். அப்போ நான் என்னது அவருக்கு துக்கப்படுகிற விதத்துல நான் நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு மரியாதை, அந்த மரியாதை தான் பயம் என்று சொல்ல. அந்த பயத்தை இன்னும் விளக்கமா சொல்ல போனா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சரை பார்த்தா என்ன பண்ணுவோம்?
தப்பு பண்ணா பயப்படுவோம். தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் சில டீச்சரா தப்பு பண்ணலனாலும் அவங்கள பார்த்தாலே என்னது பயம் வரும். அந்த அந்த பயம் என்னது அவருடைய தோற்றத்தை குறித்தாக இல்லை அவர் நடந்து கொள்ளுகிற விதத்தை குறித்து அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிக்கும். அதே டீச்சரை நம்ம பெரிய ஒரு பொசிஷன்ல வந்த பிறகும் நம்ம எங்க போகும்போது வழியில சந்திக்கும் போது என்னது அவர் டீச்சரை பார்த்தோன்னு ஒரு வேலை லுங்கி கட்டியிருந்தா என்னது கீழே தான் கையை கீழே போட்டுட்டு ஒரு வணக்கம் சொல்றோம். இது என்னது ஒரு இது வேற விதமான ஒரு பயம், அதாவது ஒரு மரியாதை. அப்போ இந்த விதமான பயத்தை தான் தேவ பயம் என்று சொல்லுகிறது. அதாவது கடவுள் என்னை இவ்வளவு நேசிக்கிறார், அவருக்கு என்னது இந்த அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், அவருக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ இந்த விதமான பயம் யோபுவுக்கு இருந்தது. அப்போ இதுவே எனக்கு என்னது தவறு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பயம் தவறல்ல. இந்த பயம் ஆண்டவர் என்னது இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவருடைய பயபக்தி நிமித்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பயபக்தி நிமித்தம் என்கிற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் என்கிற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எபேசியர்ல எபிரேயர்ல புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது என்னது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, ஆகவே தேவனுக்கு பிரியமாய் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் அவரை ஆராதனை செய்ய கடவும் இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்னது கடவுள் தேவனுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு போதனை. இங்க யோபு என்னது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல என்னது அவன் என்ன நினைத்திருக்கலாம், நம்ம இப்போ வசதியாக இருக்கிறோம், பின்னாடில நம்ம எந்த சூழ்நிலை வரலாம் வராமல் இருந்திருக்கலாம், எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைத்திருக்கலாம். ஆகவே புலம்பும் போது அவன் அதை ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், அதை பிடித்து வைத்துக் கொண்டு இதனால தான் அவனுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில ஏன் நடந்தது என்பதற்கான விளக்கம் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னது ஆண்டவர் ஒரு யோபுவை நிரூபிக்க விரும்புகிறார். இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு தக்கபார் மாதிரி தெரியும். ஆண்டவர் சாத்தானை பரலோகத்துக்கு வரவழைத்து, அதாவது சாத்தான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், ஆண்டவர் தான் கண்டிப்பாக என்னது அனுமதி கொடுத்து வரவழைத்திருக்கிறார். நம்ம அதை வாசிக்கும் போது தேவபுத்திரர் வந்து நிற்கும் போது சாத்தான் வந்தான். அப்போ ஆண்டவர் இருக்கிறார், தேவபுத்திரர் வருகிறார்கள். அப்போ அழைப்பு இல்லாமல் வர முடியுமா? அப்போ வருகிறார்கள். அப்பொழுது என்னது சாத்தான் வருகிறார். சாத்தான் வரும்போது ஆண்டவர் தான் வாலண்டரியா கேள்வி கேட்கிறார், எங்க இருந்து வர்ற? பூமியில இருந்து வர்றேன். பூமியில நீ எவ்வளவு பூமியில பல மனிதர்கள் இருக்கிறார்கள், அதுல யோபுவையும் கவனம் வைத்தாயா? நீ யோபுவை பார்த்தியா? யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் என்னது சாத்தானிட்ட சொல்றாரு. அப்போ சாத்தான் பதில் சொல்றான், அவன் சும்மாவா இருக்கிறான், அவனுக்கு பயந்து இருக்கிறான், அதுக்கு ரீசன் இருக்கு, நீங்க என்னது அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அவன் என்னது இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான், அவன் உண்மை தூசிப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ யோபை யார் இங்க சோதித்தது? சாத்தானே என்னது யோபை நேரடியாக சோதிக்க முடியாது. சாத்தானே என்னது யோபுவை நேரடியாக சோதிக்க அல்லது அவனை பாடுபடுத்த முடியாது அப்படிங்கறதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன் சாத்தான் என்ன சொல்றான்? நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னது அந்த வேலையை உனக்கிட்ட தர்றேன், நீ அவனுக்குள்ளதை என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா இந்த விஷயம் செய்யக்கூடாது, அவனை நீ தொடக்கூடாது, அவனுக்குள்ள எல்லாத்தையும் என்ன வேணா பண்ணிக்கோ. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்க பாருங்க. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறதே யார் தான்? கடவுள். 2வது முறை அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அழிக்கிறார், அவனுடைய பிள்ளைகளையும் அவன் அழிக்கிற. 2வது முறை அவன் என்னது தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் நிர்வாணியா நிர்வாணியா போறேன், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அப்பவும் உறுதியா இருக்கிறான். 2வது முறை என்னது மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்னது இப்பவும் கேட்கிறாரு, பூமியில யோபுவை பாத்தியா? அவன் எப்பவும் என்னது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கிறான், உத்தமன் சர்மார்க்கரமா இருக்கிறான். அப்போ என்ன சொல்றாரு? அவனுக்கு தோலை தொடுவீங்க, அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா என்னது அவன் மாறுவான். அவனுக்கு உள்ள எல்லாம் போச்சு, அவனுக்கு சொத்துக்கள் எல்லாம் போச்சு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போச்சு, இருந்தாலும்
அது ஒருவேளை அவன் மன வலிமை உள்ளவனா இருக்கிறான். ஆனா அவனுக்கு உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா என்னது அவன் அவனை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சவால் விடுறான். ஆண்டவர் சொல்றாரு, சரி அவனை என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் அதாவது அவனை என்ன வேணா, அவனோட உடம்பை என்ன வேணா பண்ணிக்கோ, அவனை உயிரை மட்டும் விட்டு வச்சுக்கோ. இப்பவும் ஆண்டவர் தான் அங்க டிசைட் பண்றாரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத. இப்போ இங்கேயும் ஆண்டவர் தான் டிசைட் பண்றாரு. ஆண்டவர் என்ன டிசைட் பண்றாரோ அதைத்தான் இங்க பூமியில சாத்தான் யோபுடைய வாழ்க்கையில செய்ய முடிந்தது. அதன் பிறகு சாத்தான் வருகிறான், அவனுக்கு என்னது ஃபுல்லா பருக்கள் ஆகுறது, அவனால் சகிக்க முடியல. அதாவது சித்திரவதை. மற்றது இதுக்கு முன்னாடி நடந்தது அகலும் என்னது எல்லாம் இழப்புகள், அது மன சோகம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னது இது உடல் ரீதியிலான சித்திரவதை. ஒரு மனிதனால சித்திரவதை என்னது ரொம்ப தாங்க முடியாது. எப்படியாவது சீக்கிரம் செத்து போகலாமா, இந்த சித்திரவதையிலிருந்து விடுதலை பெறலாமா அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ இதைத்தான் யோபுவின் மனைவின்னு சொல்லுகிறான், நீ என்னது இப்படி இருக்கிறதுக்கு நீ செத்துப்போ, உனக்கு என்னது கடவுள் உன்னை காப்பாற்றாத கடவுளை தூஷித்து விடு, பழி சொல்லி விடு, பழிச்சாட்டி விட்டுட்டு நீ உயிரோட இருக்காத செத்துப்போ, இதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை மாதிரி தான் அவனுக்கு கொடுக்குறான். ஆனா யோபு என்னது அந்த இடத்துல என்னது தன் வாயினால் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு. அந்த இடத்துல அவனோட மனைவி நீ பைத்தியக்கார லூசு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றான். கீழே நம்ம வசனத்துல படிக்கும்போது அவன் பாவம் செய்யவில்லை தன் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் அவன் என்னது புலம்புகிறான். புலம்புறதுக்கு முன்னாடி அவனோட 3 நண்பர்கள் வருகிறார்கள். அந்த நண்பர்களை பார்க்கும்போது நம்ம பல வளர்ந்து நம்ம கேட்டிருப்போம், நண்பர்களை யோபு குற்றம் சாட்டினார்கள். ஆனா இவங்க கிட்ட என்ன இவங்க நல்ல சாதாரணமான நண்பர்கள் அல்ல, நல்ல நண்பர்கள். யோபு குற்றம் சாட்டினாங்க இருக்கட்டும், ஆனா அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? யோபுவை பார்க்க வந்து ஏதோ பார்க்க வந்தா சரி உன்னோட துக்கத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் போறோம் இல்லை, 7 நாள் வரைக்கும் அவனோட கூட அந்த அவனுடைய துக்கத்துல பங்கெடுத்தார்கள். நம்ம பார்க்கிறோம் யோபு 2ஆம் அதிகாரம். அவர்கள் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். பாருங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸு 7 நாள் அவனோட கூட சேர்த்து தரையில உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் அப்போ அவனோட நண்பர்கள் ஒன்றும் ரொம்ப மோசமானவங்க கிடையாது, நம்மளை விடவும் நல்லவர்கள் தான். அவனை பார்க்க வருகிறார்கள். அவங்க எங்க தவறினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களோட ஐடியாலஜி, அவர்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள், கொள்கைகள், அந்த கொள்கைகள் தவறாக இருந்ததுனால தான் அவங்க பின்னர் சில தவறுகள் செய்திருக்கிறார்கள். இப்போ யோபு இங்க புலம்புகிறான். அதன் பிறகு யோபுடைய நண்பர்கள் மாறி மாறி 3 பேரும் பேசுகிறார்கள், யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். அதன் பிறகு கடைசியாக கடவுள் பேசுகிறாரு. கடவுள் பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, யோபுவை போல உன்னுடைய நண்பர்கள் பேசவில்லை, என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அதனால இந்த யோபுவனுடைய நண்பர்கள் மேல எனக்கு கோபம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவருக்கு யோபுடைய நண்பர்கள் மேல கோபம்? அப்ப யோபுவனுடைய நண்பர்கள் அந்த அளவுக்கு என்ன தவறு செய்தார்கள்? யோபுவை போல நிதானமாக நீங்கள் பேசலைன்னு சொல்றாரு. அப்ப யோபு என்ன நிதானமாக பேசினார்? யோபுடைய நண்பர்கள் என்ன நிதானமாக பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ யோபு நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னா யோபு பல இடங்கள்ல என்னது கடவுளை குற்றம் சாட்டி இருக்கிறார். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன தவறு செய்தேன், நீங்க நான் என்ன செய்தேனோ அதை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே பதிலுக்கு யோபு இடத்துலையும் கேள்வி கேட்பாரு, நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யோபு ஏன் அந்த அளவுக்கு பேசினான்னு பார்த்தோம்னா அவனுடைய நண்பர்கள் அவனை தூண்டி விட்டார்கள். இப்ப 7 நாள் இவனோட கூட தரையில உட்கார்ந்தவங்க யோபு புலம்புறதை கேட்டதும் யோபுவுக்கு சரி புலம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுறதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா யோபுவை குற்றம் படுத்துகிறார்கள். 3 பேர் 3 ரவுண்டு பேசுறாங்க. அதாவது ஒரு ஆள் முதல்ல பேசுறாங்க, அதுக்கு பதிலாக யோபு பேசுவான். அடுத்து இன்னொரு ஆள் பேசுவாங்க, அதுக்கு பதில் யோபு கொடுக்கணும். அடுத்து 3வது பேசுவேன், அவனுக்கும் பதில் யோபு கொடுப்பார். அடுத்து மறுபடியும் முதல்ல பேசுற வருவார். இப்படி 3 ரவுண்டு பேசுவாங்க.
அந்த 3 ரவுண்டு பேச்சு தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து 4வது ஒரு ஆள் வருவான், அதையும் பார்ப்போம். இங்க எலிப்பாஸ் அப்படிங்கிறவன் பேசும்போது இவன் தான் ஆரம்பிச்சு வைக்கிறது. என்ன சொல்றான்? நீ உனக்குள்ள இந்த துன்பத்துக்கு காரணம் சும்மா கிடையாது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. யோபுவுக்கு சொல்ற சன்மார்க்கர். யோபுவை குறித்து சன்மார்க்கன் என்று சொன்னது யாரு? கடவுள். கடவுளை அது நமக்கு தெரியும், இவனுக்கு தெரியாது. ஆனா இவனோட ஐடியாலஜி படி சன்மார்க்கர், நல்லவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, குற்றமில்லாமல் யாருமே அழிய முடியாது. இதுதான் இவனோட ஐடியாலஜி. அதை நான் கேட்குறேன், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, யாராவது உண்டா? சன்மார்க்கன் அதம் பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. அதுக்கு அதாவது இது யோபு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியது அல்லவோ. என்ன சொல்ல வர்றான்? உங்ககிட்ட தேவ பக்தி இருந்தது, அது உறுதியா இருக்கணும் இல்ல, உம்முடைய நம்பிக்கை உங்ககிட்ட இருக்க வேண்டிய, அதெல்லாம் போயிருச்சு, நீ இப்ப குற்றவாளி, நீ சன்மார்க்கன் கிடையாது, அதனாலதான் இப்போ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு இந்த வாதத்தை நிரூபிக்கிறதுக்காக நம்ம இன்னைய ஊழியக்காரர்கள் சிலர் பயன்படுத்துகிற யுக்தியை இவன் பயன்படுத்துகிறான். இன்னைக்கு உள்ள சில ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் தாங்கள் பேசுகிற காரியத்தை நிரூபிப்பதற்காக சில காரியங்கள் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? கடவுள் வந்தார், நான் குளிச்சுட்டு இருந்தேன், கடவுள் பாத்ரூம்ல வந்து என்கிட்ட பேசினாரு, இல்லைன்னா கடவுள் என்ன அப்படியே எடுத்துட்டு போனாரு, பரலோகத்துல போய் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அங்க வச்சு கடவுள் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லுவாங்க இல்ல, அதே யுக்தியை இவனும் பயன்படுத்துறான். இதை பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை, அதுக்கு எவிடன்ஸ் என்னது? யோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்றேன். இப்போது ஒரு வார்த்தை என் காதில ரகசியமாய் சொல்லப்பட்டது, ஒரு மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. அதாவது கடவுள் என்கிட்ட பேசுறாரு, ஒரு மெல்லிய ஓசை வழியாக என்கிட்ட பேசியிருக்காரு. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது வந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, அது உரு போல என் கண்களுக்கு முன்பாக நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் என்னது என்று விளங்கவில்லை, அமைதல் உண்டாயிற்று. அதாவது ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் உருவத்தை கண்டோம், வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தார், பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஆவி வந்தது, என் முகத்துக்கு முன்னாடி நின்றுது, அதோடைய ரூபம் என்னன்னா என்ன சொல்ல முடியல, ஆனா ஒரு உருவம் வந்து நின்றுது, அது என்கிட்ட பேசிச்சுது. அது என்ன பேசிச்சு? மனுஷன் தேவனை போல நீதிமானா இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாயிருப்பானோ, அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது ஆண்டவர் யாரையுமே நம்ப மாட்டார், தூதர்களை என்னது குற்றம் பிடிக்கிறவர், அவன் என்னது உன்னை எல்லாம் நம்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யோபு மேல் வைத்த அந்த பழியை நிரூபிப்பதற்கு ஒரு காரியத்தை பயன்படுத்தின ஒரு யுக்தி என்னது? நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அதுல ஒரு சத்தங்க ஒரு உருவம் வந்து என்கிட்ட பேசுச்சு, இது உண்மையானு கேட்டா கிடையாது. கடவுள் யோபுவை நம்பினாரா? நம்பினதுனாலதான் சாத்தானிட்ட அவ்வளவு தைரியமா சவால் விட்டார். சாத்தான நீ என்னது, அதாவது சாத்தான் சொல்லுகிறான், நீர் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் கண்டிப்பா அவன் தூஷிப்பான்னு சொல்றான். அப்போ கடவுள் இங்க சாத்தானை நம்பி இருந்தால், யோபுவை நம்பலன்னா என்னது, அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், அவனுக்கு அனுமதியை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் கடவுள் என்னது, யோபுவை இங்க நம்பி இருக்கிறார். அதனாலதான் என்னது, யோபுவை குறித்து 2வது முறை வரும்போதும் சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ப மாட்டார் அப்படியெல்லாம் கிடையாது. 2வது, யோபு இதற்கு பதில் கொடுக்கிறார். நீ என் மேல வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன அப்படிங்கிற காரியத்தை கேட்கிறாரு. நீங்க எல்லாம் என்னது, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், ஒண்ணு ரியலிஸ்டிக்கா எதுவும் பேசவில்லை, சும்மா குற்றம் சாட்டுறீங்க, குற்றம் சாட்டு என்னது ப்ரூவ் பண்ணுங்க
அப்படிங்கிறதான் அங்க சொல்றேன். இங்க எலிப்பாசு குற்றம் சாட்டுறான். 8ஆம் அதிகாரத்துல படிப்பீங்கன்னு சொன்னா பில்தாத் குற்றம் சாட்டுறான். அடுத்து இன்னொரு நண்பன். அடுத்து சோப்பார் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தா சோப்பார் குற்றம் சாட்டுறான். இப்படி மாறி மாறி என்னது எல்லாரும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் யோபு சில 1-2 குற்றம் சாட்டுகளை பார்க்கிறேன். யோபு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புவதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு. 16 அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். இப்போ யோபு எந்த அளவுக்கு கம்பேர் பண்றான்னா, அநியாயத்தை குடிக்கிற மனுஷன் கடவுளுக்கு அருவருப்பான மனிதன், இந்த அளவிற்கு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. யோபு 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல பார்த்தா யோபு என்னது பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன நிந்திக்கிறீங்க அப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாரு. அப்போ இவங்க பதிலுக்கு சொல்லும் போது, நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதித்திரம் சொல்ல துவிக்கிறது. துன்மார்க்கன் கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? துன்மார்க்கனுடைய சந்தோஷம் குறைவு, இது குறுகினது, இதெல்லாம் எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்கன்னா, யோபுவே நீ ஒரு துன்மார்க்கன், நீ பெரும் பாவம் செய்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக அவர் சொல்றாங்க. ஆனா யோபு திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறான், நான் என்ன பாவம் செய்தேன் சொல்லுங்க. யோபு எந்த அளவுக்கு போறான்னா, அவன் தன்னை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றான். யோபுவோட ஃபிளாஷ்பேக் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, நம்ம ஒரு பல திரைப்படங்களை பார்த்த சில ஹீரோக்களை ஞாபகம் வரும். நான் சில சொல்றேன். ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெரிய தலைவர், ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வர்றாருன்னா என்னது, அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் என்னது அவர் நடந்து போகும்போது கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர் மட்டும் ராஜாவா நடந்து போவார். ஒரு பஞ்சாயத்து, அந்த கிராமத்துடைய மையப்பகுதி பஞ்சாயத்துலன்னா இவருக்கு தான் அந்த சென்டர் சீட்டு. யாராவது பார்த்தா இவரை பார்த்தா கையெடுத்து எழும்பி நிற்பாங்க, இல்லைன்னா யாராவது பார்த்தா ஒளிஞ்சுக்குவாங்க ஒரு பயத்து நிமித்தம். அந்த நிலைமையில யார் இருந்தது? யோபு இருந்தார். இவர் நிறைய ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்காரு, ஹீரோ படத்துல வர ஹீரோ மாதிரி. யாராவது இன்னொருத்த மக்களை ஒடுக்குகிறவர், வில்லன் வந்து ஏழை மக்களை ஒடுக்கும் போது என்னது, இவர் அவர்களுடைய அந்த வில்லன்மார்களுடைய கடவாய் பற்களை எல்லாம் தகர்த்திருக்கிறார். அப்படி இதெல்லாம் யார் சொல்றது? யோபு சொல்றாரு. யோபு 29ஆம் அதிகாரம் 12. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவன் ரட்சிக்கேன். 8ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன். வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சி எடுக்கிறது. முறையெடுக்கிற ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அப்போ யோபு தன்னுடைய பிளாஷ்பேக்கை சொல்றாரு, இந்த அளவுக்கு நான் பெரிய ஆளா இருந்தேன், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன், எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். அப்போ யோபு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்? முன்னாடி ஒரு ஹீரோ லெவலுக்கு இருந்திருக்கிறார். அப்போ அவர் மேல வைத்த குற்றச்சாட்டு என்னது? இந்த ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற நீ நியாயமற்ற செயல்கள் செய்திருக்கிற, நீ ஏழை மக்களை துன்புறுத்தி இருக்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவனுடைய நண்பர்கள் வைக்கிறார்கள். அப்போ அதுக்கு பதிலடியாக மறுபடியும் பேசுறாங்க, அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க, நீங்க வைத்த குற்றச்சாட்டு ப்ரூஃப் இருக்கா? எளியவர்களை 31ஆம் அதிகாரத்துல எளியவர்களை எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? இவ்வளவு பணக்காரனா இருக்கிறதுனால நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்காம, அவங்க என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதை நான் கொடுக்காம நான் தனியா சாப்பிட்டு இருக்கேனா? ஒருவன் உடுப்பு இல்லாதனால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லா இருக்கிறேன் நான் கண்டபோது
அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருக்குமோ. ஒருவன் ட்ரெஸ் இல்லாம இருந்ததை நான் கண்டதுனால அவனுக்கு நான் ஆட்டுமயிர் கொடுத்திருக்கேன். அப்ப அதனால அவன் என்ன புகழாம இருந்ததுண்டா? தன்னுடைய வரலாற கேள்வி கேட்கிறாரு. இன்னும் பல பல காரியங்கள் அதில் கேள்வி 34 அதிகாரத்தை படித்தா தெரியும். என்னுடைய எனக்கு ஒலிவ முகத்தில், அதாவது நியாயம் விசாரிக்கிற இடத்துல அட்வான்டேஜ் இருந்தது, நிறைய மரியாதை இருந்தது. இந்த மரியாதையை நான் எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேனா? இப்படிப்பட்ட கேள்விகளையும் இவர் எழுப்புறாரு. இதுக்கு இவங்களால என்ன செய்ய முடியலை? பதில் சொல்ல முடியலை. அப்போ இவங்க சாட்டின குற்றச்சாட்டு எந்த அடிப்படையில் சாட்டுறாங்க? யோபு தவறு செய்ததை இவங்க பார்க்கல, யோபு என்ன தவறு செய்திருக்கிறாருன்னு பார்க்கல. அப்புறம் ஏன் மறுபடியும் குற்றம் சாட்டினார்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது யோபு இப்போ இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார், யோபுக்குள்ள எல்லாம் இழந்து போய் விட்டது, யோபுனுடைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, அவனுக்குள்ள எல்லா சொத்துக்களும் போயிருக்கு. அப்ப கண்டிப்பா என்னது? அதுக்கு ஒரு ரீசன் வேணும். அந்த ரீசன் என்னது? யோபு கண்டிப்பா பாவம் செய்திருந்தால் தான் முடியும். பாவம் செய்யாதவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் இந்த மாதிரி சோதனை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கண்டிப்பா ஏதோ பாவம் செய்திருக்கிறார், அதனாலதான் யோபுவுக்கு இந்த துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மற்றபடி யோபு எந்த தவறு செய்ததையும் அவர்கள் பார்க்கவில்லை. சரி, இது யோபுவுடைய நண்பர்கள் செய்த மாபெரும் தவறு. இங்க ஏன் யாருக்காக இங்க யோபுவை குற்றப்படுத்துகிறாங்கன்னா, கடவுளுக்காக யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். ஏன்? கடவுள் பட்சமா, கடவுளை நியாயப்படுத்தணும். கடவுள் என்னது? ரீசனே இல்லாம யாரையும் என்ன செய்ய மாட்டார், இவ்வளவு துன்பப்படுத்த மாட்டார், யாருக்கும் பாடு வராது, நல்லவங்களுக்கு ஆண்டவர் பாடு கொடுக்க மாட்டார். கடவுள் யோபுவுக்கு பாடு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த தண்டனை கொடுத்திருக்கிறாருன்னா கண்டிப்பா யோபு ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை காப்பாற்றுவதற்காகத்தான், அதாவது கடவுளுக்கு ஆதரவாகத்தான் என்னது இங்க யோபுவை குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். சரி, இங்க அடுத்தது நீங்க 32ஆம் அதிகாரத்திலிருந்து படித்தால் இன்னொரு மனுஷனை பார்க்க முடியும், எலிகு. இப்போ யோபுடைய 3 நண்பர்கள் பேசுறாங்க, யோபுவும் பேசுறான், யோபுவும் மாறி மாறி டிபேட் நடக்குது. யோபு வைத்த கேள்விகளுக்கு யோபு நண்பர்களால் பதில் சொல்ல முடியல, ஆனாலும் குற்றம் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இது எலிகு அப்படிங்கிற ஒரு இந்த டிபேட்டை கவனித்துட்டு கொண்டிருக்கிற ஒரு இளை மனுஷன் இருக்கிறான். அவன் சொல்றான், நீங்க பெரியவங்க, வயசானவங்க, நீங்க பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன உங்க எல்லாரும் மேலேயும் என்னது தவறு இருக்கு, யோபு மேலே என்ன இருக்கு தவறு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு புதிய காரியத்தை பேசுகிறான். இங்க எலிகு பேசுகிறது சரி. நம்ம எதை அடிப்படையில் பார்க்க முடியும்? கடைசியில ஆண்டவர் யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறாரு. யோபு நண்பர்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே கோபம் மூழுகிறதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த எலிகுவை பற்றி, எலிகுவின் மேல கோபம் மூழுகிறது அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் அங்க பயன்படுத்தவில்லை. ஆனா இந்த 3 நண்பர்கள் யோபுவை திட்டினதை விடவும் இந்த எலிகு தான் வேதத்திலே யோபு அதிகமாக திட்டி இருப்பார். நீங்க 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37 வரைக்கும் படிச்சு பார்த்தா மற்ற 3 நண்பர்கள் யோபுவை குறித்து பேசினதை விடவும் இவன் திட்டி பேசினதுதான் அதிகமாக இருக்கு. ஆனாலும் ஏன் ஆண்டவர் எலிகுவை திட்டல அப்படின்னு சொன்னா, இவன் பேசினதுல சில நியாயங்கள் இருந்தது, சில நியாயங்கள்ல இவன் சரியாக பேசினவராக இருந்தான். இந்த எலிகு என்ன பேசினா, முதல்ல யோபுவின் நண்பர்களுக்கு இடத்துல கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு தான் யோபு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு உங்க பதில் கொடுக்க முடியல இல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அவனை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறீர்கள்? யோபுவின் பேச்சுக்கு மறு உத்தரம் கொடுக்க உங்கள்கிட்ட பதில் கிடையாது, அப்படி இருந்தும் ஏன் அவனை குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடைக்கிறான். 2வது, யோபுவே உங்க மேலேயும் எனக்கு என்ன இருக்கு, கோபம் இருக்கிறது. இவர்கள் என்னது பேசும்போது நீங்க யோபு ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நம்ம படித்து பார்த்தா தெரியும், நான் என்னது குற்றம் எந்த தவறும் செய்யவில்லை, நான் நீதிவான், ஆண்டவர் என்ன குற்றம் பிடிக்க பார்க்கிறார், ஆண்டவர் என்ன இலக்காக வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்ன வேணும்னு துன்புறுத்துகிறாரு, ஆண்டவர் என்ன ஒரு என்னது இலக்காக வைத்திருக்கிறார், என்ன ஒரு வேணும்னு என்ன அட்ராக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோபு கடவுளை குற்றப்படுத்துகிற அவனுடைய பேச்சில் வெளிப்பட்டது. இந்த யோபு நண்பர்கள் பேசும்போது
யோபு பதில் பேசும்போது பல இடங்கள்ல யோபு என்ன பண்ணா, தன்னை கடவுளை காட்டிலும் பெரியவனாக சில இடங்களிலே காட்டிக்கொண்டான். அந்த வசனத்தை யோபு 32ஆம் அதிகாரம், யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அடுத்து யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருக்கிறான். தன்னுடைய பார்வையில யோபு இடத்துல குற்றம் இல்லை. யோபு இடத்துல யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார், உண்மைதான், அவன் உத்தமன் சன்மார்க்கன். ஆனால் கடவுளுடைய பார்வையில இந்த பூமியில தவறு செய்யாத ஒருத்தரும் கிடையாது. இதை யோபுமே இந்த பேசுற இடத்துல சில இடங்கள்ல ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்னுடைய வாய் என்னை உத்தமன் என்று சொன்னாலும், சாரி, நான் என்னை உத்தமன் என்று சொன்னாலும் என்னுடைய வாய் என்னது அது இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சில இடங்கள்ல பேசியிருக்கிறார். ஆனா சில இடங்கள்ல அவர் ஆண்டவர் வீணாக என்னை குற்றம் பிடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறார். அதாவது இவருடைய நண்பர்கள் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசும்போது இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ இங்க எலிகு யோபுவை திட்டுகிறார், நீ செய்கிற தவறுன்னு சொல்றாரு, நீ அக்கிரமக்காரன், யோபுவை பார்த்து அக்கிரமம் செய்திருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. யோபுடைய மற்ற நண்பர்களும் இதைத்தானே செஞ்சாங்க. ஆனா அவர்கள் மேல ஆண்டவருக்கு வந்த கோபம் ஏன் இந்த எலிகு மேல வரலன்னா, யோபுடைய மற்ற நண்பர்கள் யோபு செய்யாத குற்றத்தை யோபுவின் மேல் வச்சாங்க. யோபு எந்த தவறுமே யோபு தவறு செய்ததை பார்க்கவில்லை, எந்த தவறுமே பார்க்கல. ஆனா அவங்க எதை வச்சு கணித்தாங்கன்னா, யோபுவுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, துன்பம் வந்திருக்கு, கண்டிப்பாக ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் ஏதோ தவறு செஞ்சிருந்தனால அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் யோபு மேல குற்றச்சாட்டு வைத்தாங்க. அங்க எலிகு சொல்லுகிற குற்றச்சாட்டு எல்லாமே இந்த அவன் யோபு பேசினா இல்லை, அந்த பேச்சிலே உள்ள குற்றம். யோபுடைய வாழ்க்கையில அவன் பெரிய குற்றம் செய்தான், அக்கிரமக்காரன், அந்த அடிப்படையில் இங்க எலுகு எங்கேயுமே பேசல. மாறாக நீர் பேசினதை நான் கவனித்தேன், நீர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலுகு இங்க பேசுறான். எலுகு இங்க பேசிட்டு யோபு கிட்டத்துல கேள்வி கேட்கிறான். சரி, நான் இப்போ சில கேள்வி கேட்கிறேன், உனக்கு பதில் இருந்தா சொல்லும். இவ்வளவு நேரம் உங்க நண்பர்கள்ட்ட பேசுறீங்க இல்ல, பதில் கொடுத்தீங்கல்ல, நான் இப்ப சொல்றதுக்கு பதில் இருந்தா சொல்லும்னு சொல்லும்போது யோபு இடத்துல பதில் கிடையாது. காரணம், இந்த எலிகு தேவன் பட்சத்துல பேசுகிறவனா இருந்தான். இவன் இந்த எலிகு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடவுள் பேசுகிறாரு. கடவுள் பேசும்போது கடவுள் சொல்லுகிற வார்த்தையும் இந்த எலிகு சொல்லுகிற வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு. நான் படிக்கிறேன். யோபு கடவுள் பேசுகிறாரு யோபு இடத்துல. யோபு 40ஆம் அதிகாரம் நீ 8ஆம் வசனம், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. ஆண்டவர் யோபு இடத்துல கேட்கிறாரு. அதாவது நீ எந்த தவறுமே செய்யல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக என் மேல குற்றம் சுமத்துவாயோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்கிறாரு. அப்ப யோபு செய்த தவறு என்னன்னா, யோபு உத்தமன் தான், சன்மார்க்கன் தான். ஆனா அவன் என்ன தவறு செய்தான்? கடவுள் வீணாக என்ன என்னது துன்பப்படுத்த, நான் எந்த தவறுமே செய்யாத நல்லவனாக இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் வேணும்னா என்னது என்ன குற்றம் பிடிக்கிறாரு, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிறாரு, என்ன ஒரு சத்துருவாக நினைச்சு இப்படி பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடவுள் மேல வச்சிருந்தான். மட்டும் கிடையாது, ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், எங்களோட வழக்காடே ஆகணும், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், இந்த மாதிரி வைத்திருந்தான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இதுக்கான ரீசனை கண்டிப்பா கடவுள் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்திருந்தான். இந்த இரண்டையும் எலிகு கிளியர் பண்றாரு. நீ இப்படி பண்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்றாரு. அதுக்காக யோபு இடத்துல இந்த எலிகு சில கேள்விகளை கேட்கிறாரு. சரி, நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை காட்சிகளை, இந்த பூமி சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கிறாரு. சூறாவளி காற்று எங்க இருந்து வரும் தெரியுமா, நீ இந்த தண்ணீர் துளிகள் மேகத்துல பெய்தான் மழை பெய்யும், அப்படி தண்ணீர் துளிகள் மேகத்துல ஏறி இது பண்ணதில்லை, இதெல்லாம் இதை பத்தி டீட்டெயில் எல்லாம் உனக்கு தெரியுமா? அப்போ இது 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 நான் இந்த கேள்வியே உனக்கு ஆன்சர் தெரியல. அப்போ நீ கடவுள்கிட்ட உனக்கு உனக்கு லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படலாமா? இந்த கான்டாக்ட்ல தான் என்னது எலிகு கேட்கிறாரு. இதே மாதிரி கேள்வியை தான் கடவுள் எலிகு பேசி முடிச்ச பிறகு கடவுள் வந்து பேசுறாரு. கடவுள் வந்து பேசும்போது கடவுள் நேரடியாகவே யோபு கிட்ட கேட்கிறாரு. பல கேள்விகள் கேட்கிறாரு, ஒரு கேள்விக்கும் யோபுவுக்கு ஆன்சர் தெரியல. 38ஆம் அதிகாரத்திலிருந்து
41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாரு. எந்த கேள்விக்கும் பதில் தெரியல. பூமியை நான் படைத்தேன், நான் படைக்கும் போது நீ எங்க இருந்த, உனக்கு தெரியுமா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இது உட்பட இது இவ்வளவு பெரிய சின்ன சின்ன கேள்வி கூட மான் குட்டி போடும், அது அந்த காலம் தெரியுமா, எப்ப குட்டி போடுன்னு தெரியுமா? அந்த குதிரைகள் மாதிரி உனக்கு பலம் இருக்கா? இன்னும் பிகோமத் அப்படிங்கிற ஒரு பெரிய மிருகம் இருக்கு, அது அளவுக்கு உனக்கு அதோட பலம் உனக்கு தெரியுமா? இப்படி பல கேள்விகள் கேட்கிறாரு. ஒரு கேள்விக்கு என்ன தெரியல, யோபுவால பதில் சொல்ல முடியல. அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள், நமக்கு பதில் தெரியாத விஷயங்கள் நிறைய உண்டு. அப்போ எல்லாவற்றுக்கும் எனக்கு பதில் கடவுள் சொல்லித்தான் ஆக வேண்டும், நான் கடவுள்கிட்ட அதை கேட்டால் கண்டிப்பா சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அடம் பிடிக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல வர. எலிகு பேசி கொண்டிருக்கும் போது கடவுள் திடீர்னு வந்துட்டு பேசுவார். அப்ப பேசும்போது ஆண்டவர் சொல்ற என்ன பேசுவார்னா, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. எலிகு யோபுட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இந்த விஷயங்களை நீ தவறு, யோபுவை தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கடவுள் வந்து பேசுறாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. ஆண்டவர் இந்த கேள்வியை யாரை பார்த்து வைக்கிறாரு? அநேகர் என்ன சொல்றாங்க, யோபுவை எலிகு திட்டுறதுனால ஆண்டவர் எலிகுவை பார்த்து தான் இப்படி கேட்டிருக்காருன்னு. இல்லை, இதுக்கான பதில நான் பின்னாடி பார்ப்போம் வேதத்துல இருந்து. ஆண்டவர் இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடியே எலிகு யோபு அறிவில்லாமல் பேசுகிறார்னு சொல்லிட்டு எலிகு ஆல்ரெடி 2-3 இடத்துல யோபு இடத்துல சொல்லி இருப்பாரு. மறுபடியும் கடவுள் அறிவில்லாத வார்த்தைகள்னால் கடவுளுடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்து இரட்டடிப்பு செய்கிறவன் யாருன்னு கேட்கிறாரு இல்லையா? கேட்டுட்டு தான் யோபு இடத்துல பல கேள்விகளை கேட்கிறாரு. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு யோபு இதுக்கு பதில் சொல்றான். 42ஆம் வசனத்துல பதில் சொல்லுகிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆண்டவர் கேட்ட கேள்வி, அதுக்கான பதில். ஆகையால் நான் தான் அது. அறிவில்லாம ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? அந்த கேள்விக்கு பதில் நான் தான். அறிவில்லாம இப்போ சொல்றேன், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். யோபு பதில் சொல்றேன், நான் தான் அது. நான் தான் அறிவில்லாம பேசினேன், நான் தான் என் புத்திக்கு எட்டாததை அலப்பினேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுகிறார். ஆண்டவர் 40ஆம் அதிகாரத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவான்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வியை மறுபடியும் யோபு இங்க சொல்லிட்டு சொல்றாரு, அதாவது நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் அப்படின்னு தமிழ் பைபிள் எழுதியிருக்கு. இது ஆக்சுவலா அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு பதில் உத்தரவு சொல்லு. அந்த கேள்விக்கான பதில இவன் சொல்றான், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் கண்டது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடவுள் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, நான் என்னது தன்னை என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்துகிறேன். இப்போ இங்க என்ன விஷயம்னா, யோபுடைய நண்பர்கள் இடத்துல காணப்பட்ட ஐடியாலஜி ஒரு தவறான ஐடியாலஜி. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள், சர்ச்சை மக்கள்கிட்ட இருக்கிற ஐடியாலஜி என்னது, நல்லவனுக்கு பாடுகள் வராது, ஒருத்தன் ஒரு துன்பப்படுகிறான், பாடுபடுகிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா என்னது, அவன் ஏதோ கெடுதல் செஞ்சிருக்கான், தவறான காரியம் செஞ்சிருக்கான். இது தேவனை மட்டுப்படுத்தும் செயல். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, யோபு நண்பர்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பல பாடுகள் வரும். அதுக்கு காரணம் என்னது, நீங்க செய்த தேவனுடைய பிள்ளை இல்லை, அவன் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்றது தேவனுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு. யோபோட நண்பர்கள் தேவனுக்கு சப்போர்ட் தான் பேசுற மாதிரி தான் இருக்கு, கடவுளுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி தான், யோபுக்கு எதிராக பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார், கடவுளை குறித்து நிதானமற்ற பேச்சாக பார்க்கிறார். இங்க யோபு எவ்வளவோ காரியங்கள் கடவுளுக்கு எதிராக வாக்காடுகிறது போன்ற பேச்சுக்கள் இருந்தால் கூட அந்த காரியத்தை ஆண்டவர் அவன்கிட்ட பேசி கிளியர் பண்றார். உனக்கு எல்லா விஷயம் தெரியணும்னு நீ நினைக்காத, உனக்கு தெரியாத விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறத
சில கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் யோபுவால பதில் சொல்ல முடியாம அவனுக்கு நானே ஒன்றும் தெரியாதவன்னு சொல்லிட்டு யோபுவின் வாயாலே ஒத்துக்க வைக்கிறார். அவர் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினார். யோபுனுடைய நண்பர்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போ கடவுளை குறித்து நிதானமற்ற பேச்சு என்பது ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது, பாடுபடும் போது, இதுக்கு காரணம் கண்டிப்பா என்னது, இவன் ஏதோ துன்பப்படுத்திருக்கான், இவன் அதனால கடவுள் இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்றது. ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவனுக்கு என்ன பண்ணணும், ஆறுதல் அளிக்க வேண்டும், அவனு தேற்ற வேண்டும். யோபு எங்க சொல்லும் போது என்னது, நீங்க என்ன பார்க்க வந்தீங்க நல்லதுதான், நீங்க என்னது காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ தேவையில்லாம என்ன குற்றம் சொல்லி கொடுறீங்க, நான் எந்த தவறுமே செய்யல, ஆனா நீங்க என்ன தவறு செய்ததுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்னு சொல்றேன். ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ, ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு சர்மிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, வாய்க்கு சித்தா டாக்டர்னு சொல்லி கொள்ளுது, ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பேச்சு என்னன்னா, நல்லவங்களுக்கு குழந்தை பிறக்கு, கெட்டவங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்குது பிறக்கல அப்படிங்கிறது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிற மாதிரி பேசுது. இது இவங்க மட்டும் கிடையாது, சில கிறிஸ்தவர்கள்ல உள்ளவர்களும் இப்படி இருக்கிறார்கள். ஒரு சில குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்துல வறுமையில் இருக்கிறாங்க, இல்ல குழந்தை இல்லாம இருக்காங்க, இல்ல கல்யாணம் ஆகாம இருக்காங்க, இப்படி ஏதோ சில பிரச்சனைகள் இருக்காங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதோ நீங்க முன்னாடி ஏதோ தவறு பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சாபம் இருக்கு, இப்படி தங்களுக்கு தெரியாதத, அதனாலதான் கடவுள் இந்த மாதிரி ஒரு தண்டனை வச்சிருக்காரு, நீங்க ஏதோ இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது காரியத்தை சொல்வது கடவுளை என்னது குறித்த நிதானமற்ற பேச்சு. அப்போ தேவனை பற்றி நிதானமற்ற பேச்சுங்கிறது நம் கடவுளுக்கு எதிராக பேசுகிற பேச்சு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு அவன் செய்த தவறு தான் காரணம், அவன் செய்த பாவம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை குற்றப்படுத்துவது கூட அது தேவனுக்கு எதிரான பேச்சு தான். இங்க நம்ம பார்க்கும்போது இதைத்தான் யோபுடைய நண்பர்கள் செய்கிறார்கள். ஒரு பாஸ்டர் ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த டைம்ல ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ சொல்றாரு, முன்னாடி அந்த நபர் எனக்கு தசம வாகெல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருந்தாரு, இப்போ எனக்கு தசம வாகங்கள் கட்டுறதே இல்லை, அதனாலதான் இப்போ அந்த இவ்வளவு பாட அனுபவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ எப்படி இருக்கிறது எண்ணம், இவங்களுக்கு தசம வாகம் கொடுக்காததுனால இப்போ ஆண்டவர் அவங்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறாரா? இதுதான் என்னது தேவனுக்கு விரோதமான பேச்சு அல்லது தேவனை குறித்த நிதானமற்ற பேச்சு. இதைத்தான் யோபுடைய நண்பர்கள் செய்தார்கள். அப்போ சரி, இந்த எலிகும் யோபுவை திட்டுகிறார், எலிகும் தேவனுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார். ஆனா எலிகுவை குறித்து ஆண்டவர் என்ன பேசவில்லை, யோபுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னது மாதிரி சொல்லலை. ஏன்னா இந்த இடத்துல சொல்லும் போது யோபு 42 அதிகாரம் 7 வசனத்துல எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் முழுகிறதுன்னு தான் சொல்றாரு. மொத்தம் 3 பேர் மேலதான் ஆண்டவருக்கு கோபம் முழுகிறது. 4வதாக வந்த அந்த இளைஞன் எலிகு மேல ஆண்டவர் கோபம் முழுகிறதுங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தல. மட்டுமல்ல, எலிகு பேசின அதே காரியத்தை தான் ஆண்டவர் 2வது முறை பேசுகிறாரு. எலிகு என்ன பேசினாரு, நீ உன்னை நீதிமான காட்டுறதுக்காக கடவுளை குறைச்சு மதிப்பிடுவியா, கடவுள் தேவையில்லாம குற்றம் படிக்கிறவர்னு சொல்லுவியா, கடவுளை காட்டுல நீ உன்னை நீதிமானா காட்டுவியா, இந்த காரியம் தான் கடவுளும் கேட்கிறாரு. அடுத்ததாக எலிகு என்ன கேட்கிறாரு, சில கேள்விகளை கேட்டுட்டு இதுக்கு உனக்கு பதில் தெரியுமா, அதே மாதிரிதான் ஆண்டவரும் பல கேள்விகளை கேட்டுட்டு இதுக்கு உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்போ நமக்கு தெரியாத கேள்விகள் பல உண்டு, எல்லாவற்றுக்கும் பதில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வருது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கடவுள் எனக்கு அந்த ஆன்சர் சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க முடியாது. யோபுவுக்கு வாழ்க்கையில இழந்ததெல்லாம் 2 மடங்கா திருப்ப கிடைச்சது. ஆனா கிடைச்சாலும் கடைசி வரைக்கும் என்ன தெரியாது, அவனுக்கு ஏன் இப்படி நடந்ததுங்கிற ஆன்சர் தெரியாது. கடவுள் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லல.
இது இப்படிதான் நடந்தது. அன்னைக்குதான் பரல தேவ புத்திரர்கள் எல்லாம் கூடியிருந்த போது சாத்தான் வந்தான். அவன் நான் இப்படி அவன்கிட்ட பேசுனேன், அவன் இப்படி பேசுறேன், அப்ப அது நிமித்தம் தான் உனக்கு இவ்வளவு லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடவுள் யோபுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அப்போ ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படிங்கிற காரியம் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ நம்ம கடவுள் எனக்கு கொடுக்கும்படி நம்ம முந்தி அவருக்கு என்ன கொடுத்தோம், ஒன்றும் கொடுக்கல. அப்போ கடவுள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க முடியாது. அது அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். இப்போ யோபுடைய வாழ்க்கையில நடந்தது கடவுளுடைய பரிபூர்ண திட்டம். அப்போ யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நிரூபித்தார். இந்த விஷயம் கடவுளுக்கு சாத்தானுக்கு நடையில அந்த பேச்சுவார்த்தை யோபுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு விஷயம் பேசினார் யோபு கிட்ட. கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தினாலதான் இப்படி நடந்ததுங்கிற உண்மையை சொல்லல. அது அவனுக்கு இப்போ சஸ்பென்ஸாவே இருந்தது. அவனுக்கு இழந்ததெல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார், உண்மைதான். 2 மடங்காக எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். ஆனால் அந்த உண்மை என்னது, இந்த ரீசனை ஆண்டவர் கடைசி வரைக்கும் சொல்லல. அப்போ ஒண்ணு ஒரு பாடு வருகிறதுன்னு சொன்னா நல்லவங்களுக்கு பாடு வராது, கிட்டவங்களுக்கு தான் பாடு வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது தவறான ஒரு போதனை. 2வது, எல்லா உண்மையும் நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும், எனக்கு வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது அது அது ஒரு தவறான ஒரு காரியம். அடுத்து, நாம் எவ்வளவுதான் நம்ம நல்லவர்களா வாழ்ந்தாலும் நாம் கடவுளுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. இந்த காரியத்தையும் யார் சொல்லுகிறார்? எலிகு சொல்றாரு. எலிகு வந்துட்டு யோபு கிட்ட பேசும்போது சொல்றாரு, 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதர் அவர் கடவுள்கிட்ட பேசுவார். அவனுக்காக நான் மீட்கும் பொருளை தாரேன், அவனை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லா மனிதர்களும் என்னது, பாவிகள். சமரசம், சாமாசி பண்ணுகிற தூதர்னா சமரசம், கடவுளுக்கு மனிதர்களுக்கு இடையே சமரசம் பண்ணுகிறவர். அவர் நடுவில் நமக்கான அந்த மீட்கும் பொருளை கொடுக்கறதுனால நம்ம இருக்கிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். இதையும் இந்த எலிகு இந்த இடத்துல யோபு இடத்துல சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 5 கேரக்டர் இருக்கு. 5 கேரக்டர்ல கடவுள்கிட்ட திட்டு வாங்காத ஒரு கேரக்டர்னா யாரு தான்? எலிகு தான். ஆண்டோட கோபம் மூண்ட கேரக்டர் 3 பேர், யோபுடைய 3 நண்பர்கள். அவங்க செய்தது என்னது, கடவுளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுளுடைய கோபத்தை வாங்கி கொண்டவர்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கடவுளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேங்கிற பேர்ல இந்த கடவுளத்திலிருந்து கோபத்தை வாங்கி கொள்ள முடியும். இன்னைக்கு என்ன தவறான ஒரு ஐடியாலஜி, அவர்களுடைய மண்டையில இருந்த ஐடியாலஜி என்னது, முட்டாள்தனமான ஐடியாலஜி. இன்னைக்கு சரி, இது பழைய ஏற்பாட்டில் உள்ள இருந்தவங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு கூட நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜில தான் இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு பாடு வராது, கெட்டவங்களுக்கு தான் பாடு வரும். நல்லவங்களுக்கு உபத்திரம், ஒரு மனிதனுக்கு உபத்திரம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கு, கண்டிப்பா நீ கடவுளுக்கு தெரியாம ஏதோ பாவம் செஞ்சிருக்க, இல்லைன்னா நீ ஒழுங்கா தசம் வாங்கி கொடுக்குறியா, இப்படி குற்றம் படுத்துவது. அப்போ இது எல்லாமே என்னது, யோபு நண்பர்களிடத்துல இருந்த தவறான ஐடியாலஜி. இந்த தவறான ஐடியாலஜியை தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து நிதானமான பேச்சு இல்லை. நம்ம கடவுளுக்கு சப்போர்ட் பண்றோம் நினைக்கலாம், ஆனால் அது கடவுளுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது, அது கடவுளை குறித்த நிதானமற்ற பேச்சு. கடைசியா இந்த யோபுவை குறித்து யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது ஒரு காரியத்தை எழுதுறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செயலின் முடிவையும் காட்டியிருக்க. என்ன கர்த்தருடைய செயலின் முடிவு என்னது, 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்படுது. இப்போ இந்த வார்த்தையை வச்சு என்ன பேசலாம், நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்னது, நம்ம கடவுள் ஒரு சோதனை தருகிறார் என்று சொன்னால் அந்த சோதனையை அந்த சோதனை முடிந்த பிறகு, அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு, யோபுவுக்கு இந்த சோதனை எவ்வளவு ரொம்ப நாளெல்லாம் இருந்ததா தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்தது. அதன் பிறகு அந்த சோதனை முடிந்த பிறகு எத்தனை வாழ்ந்தானா, 110 வருடம் என்னதோ உயிர் வாழ்ந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சோதனை முடிந்த பிறகு பார்க்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரத்தில்
யோபு நெடுநாள் 16 வருஷம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். இந்த சோதனை முடிந்த பிறகு யோபு எத்தனை வருஷம் இருந்தான்? 140 வருஷம் இருந்தான் உயிரோட. பிள்ளைகளையும் கண்டான். அப்போ வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை முடிந்த பிறகு பின்பதாக 2 மடங்கு பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போதனை இருக்கிறது. அதுக்கு யோபுவை காண்பித்து சொல்ல முடியும். அப்படித்தானே? யோபுடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல முடியும். யோபு பொறுமையாக இருந்தா, சோதனை வந்தது பொறுமையாக இருந்தா, அது கொஞ்ச காலம் தான் அந்த சோதனை. அந்த சோதனை முடிந்த பிறகு 140 வருஷம் ஒரு நல்ல வாழ்க்கை. அப்போ இந்த பூமியில் நமக்கு ஒரு சோதனை வர கொஞ்ச காலம் பாடு வரலாம். அந்த பாடுகள் வந்த பிறகு 2 மடங்கு ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை, அல்லது இழந்து போனதை எல்லாம் திரும்ப தருவேன். 2022 ஒரு பாடு பிரச்சனை வந்தது. 2023 என்னது? இனிமே அந்த பிரச்சனை வாழ்க்கையில ஃபுல்லா பிரச்சனை கிடையாது. எல்லாம் இழந்து போனது எல்லாம் திரும்ப கிடைக்கும். 2 மடங்கு ஆசீர்வாதம். இப்படியும் போதிக்கலாம். ஆனால் யாக்கோபு இதை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கு. இப்படி இருக்க சகோதரரே, 11ஆம் வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையா இருக்கிறவங்களை பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினது லாஜிக்காக தான் இருக்குது. அப்படித்தானே? அதாவது யோபு பொறுமையாக இருந்தார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் பாடுகள் இருந்தது, அல்லது குறிப்பிட்ட நாட்கள் அல்லது மாதங்கள் பாடுகள் இருந்தது. அதை பொறுமையோடு சகித்தார். அதன் பிறகு 140 வருடம் கர்த்தருடைய செயலின் முடிவு 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இதே இங்கே யாக்கோபு சொல்றாரு இல்லை. யாக்கோபு என்ன சொல்றாரு? பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருடைய செயல் முடிவு இருக்கிறது. அது நம்ம யோபு ஒரு எக்ஸாம்பிள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இது எப்ப நடக்கும்ங்கிறத யாக்கோபு இங்க சொல்றாருன்னா, 7ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. இப்படி இருக்கிற சகோதரரை, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். யோபு பொறுமையோடு இருந்த எவ்வளவு நாட்கள்? அவனுடைய சோதனை முடிகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு இருந்தான். அதன் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டான். இங்க யோபு இந்த யாக்கோபு குறித்து எழுதும் முன்பாக எப்படி எழுதுறாரு? கர்த்தர் வருமளவும். கர்த்தர் எப்போ வருவார்? 2022 நமக்கு தெரியாது எப்போ வருவார். அப்போ எப்போ வந்தாலும் 2050 வந்தாலும் 2100 வந்தாலும் அது வரைக்கும் என்னது? நீடிய பொறுமையோடு இருங்கள். பயிரிடுகிறவன் பூமியின் அற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் மறுமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. அப்போ யோபுவை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுகிறாரு. ஆனா யோபுவுக்கு நடந்த மாதிரிதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. யோபு ஒரு மனிதன், அந்த பழையற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் பொறுமையோடு இருந்ததுனால பின்னாளிலே அவனது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அதே மாதிரி நீங்களும் எதுவரைக்கும் பொறுமையோடு இருக்கணும்? இந்த சோதனை முடிவதற்கு கொஞ்சம் 1-2 நாட்கள் தான். அது வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அப்படி இல்லை, கர்த்தர் வருகை வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அப்போ இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள் அல்லது பிரச்சனைகள், பாடுகள், இந்த எனக்கு தீருன்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா கர்த்தர் வருகிற வரைக்கும் என்னது? நம்ம பொறுமையோடு இருக்கணும்னா கர்த்தர் வருகிற வரைக்கும் பாடுகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, சோதனைகள் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு பொருள். அதன் பிறகு கர்த்தருடைய யோபுவின் வாழ்க்கையில கர்த்தருடைய செயல் கண்டதை மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நாம் பொறுமையோடு இருந்தால் அதன் பிறகு கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் என்னது பார்க்க முடியும். இதுதான் இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு இந்த உதாரணத்தை பயன்படுத்தி விட்டு அதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லுகிறார். அதை நம்ம மறந்து விடுகிறோம். அப்போ யாக்கோபு யோபுடைய பொறுமையை நமக்கு காண்பிக்கிறார். யோபு பொறுமையோடு இருந்தார். ஆண்டவர் செயலின் முடிவையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம கர்த்தர் வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கணும். எதுல பொறுமையோடு இருக்கணும்? நமக்கு வருகிற சோதனைகள், பாடுகள். அதாவது நான் சொல்ற பாடுகள் வந்து நம்ம ஒரு தவறு செய்யறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அது நம்ம சகித்துதான் ஆகணும். நான் சொல்றது நம்ம எந்த தவறுமே செய்யல.
யோபு தவறு செய்யாத மனிதர். நேர்மையா வாழுகிறோம், கடவுளுக்கென்று வாழுகிறோம். அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் வருது, துன்பங்கள் வருது, பாடுகள் வருது. அந்த என்னது பொறுமையோடு சகிக்க வேண்டும். அப்போ இதைத்தான் அப்படி நாம் சகிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகைக்கு பின் நம்ம என்னது கர்த்தருடைய செயல் அந்த முடிவை நாம் கண்டுகொள்ள முடியும். இல்லை நான் சகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவோம் என்று சொன்னால் அந்த செயலின் முடிவை காண முடியாது. இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறதே தவிர இதை யோபு ஒரு மனிதனை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 100% வாக்கு கொடுக்க முடியாது. நம்ம வேதம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை. ஆகவே நம்ம இந்த விஷயத்துல நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.